அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சி. 22 ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஒரு குழுவை அமைத்து இந்த குழுவினுடைய காலம் 9 மாதங்கள் என கூறி இந்த 9 மாதத்துக்கு அறிக்கை பெற்ற பிறகு முடிவெடுக்கலாம் என்று அரசு கூறியிருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எங்கள் குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு அந்த எங்கள் கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்வதோடு அதை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக 22 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி முடித்திருந்தாலும் சென்ற ஆண்டு கூட 15/2/2024 ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தமும் 3/3/2024 அன்று ஒரு நாள் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தினோம். அதை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளை அழைத்து பேசியதன் அடிப்படையில் நாங்கள் கூடிய விரைவில் நிறைவேற்றி தருகிறோம் என்ற உத்தரவாதம் அளித்த அடிப்படையில் நாங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தோம். தற்பொழுது இந்த 4 அமைச்சர்கள் கொண்ட குழு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துக்கின்ற காரணத்தினால் மீண்டும் பிரதானமான கோரிக்கையை நாங்கள் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஏன் இந்த குழுவை நாங்கள் வாபஸ் பெற வேண்டும், கலைக்க வேண்டும் என்று கேட்கின்றோம் என்றால் 28/2/2016 அன்று முன்னாள் மரியாதைக்குரிய அம்மையாருடைய ஆட்சியில் இதேபோல ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சாந்தாசீல நாயர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு 1 வருடங்களுக்கு பிறகு அவர் ராஜினாமா செய்ததை ஒட்டி IAS அதிகாரி மரியாதைக்குரிய TS ஸ்ரீதர் தலைமையில் அந்த குழு மீண்டும் அமைக்கப்பட்டு ஏறக்குறைய 7 முறை இந்த கமிட்டி முழுமையாக கூடியிருந்தாலும் அதனுடைய அறிக்கை 27/11/2018 அரசிடம் சமர்ப்பித்திருந்தாலும் இதுவரை அந்த அறிக்கை வெளியிடப்படாமல் இருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு குழு அமைத்து அதை காலம் கடத்த வேண்டாம், ஒரே வரியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துகிறோம் என்று அரசு கூறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இந்த அமைச்சர்கள் குழுவில் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதேபோல முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில்தான் சரண் விடுப்பு சலுகை அறிவித்திருந்தார்கள். அந்த ஆண்டுதோறும் வருடத்துக்கு 15 நாட்கள் விடுப்பு எடுக்காமல் சரண் செய்து அதை முழு ஊதியமாக பெற்று வந்த சலுகையை 2020 கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நிதி நிலைமை மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் 1 வருடங்கள் மட்டும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்று கூறினார்கள். அதே ஆட்சி மீண்டும் 1 வருடங்கள் மட்டும் ஒத்திவைக்கப்படுகிறது என்று கூறினார்கள். 7/5/2021 இந்த ஆட்சி மீண்டும் பதவிக்கு வந்த பிறகு நிச்சயமாக நாங்கள் செய்து தருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த ஆட்சி கால வரையின்றி அதை சரணெடுப்பை ஒத்திவைத்திருக்கிறது. வருத்தமான நிகழ்வாக நாங்கள் தொடர்ந்து பதிவு செய்திருக்கின்றோம். ஆகவே சரண் விடுப்பு சலுகை மீண்டும் இந்த அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதே போல சொல்றேன் கோரிக்கை சொல்லிட்டு வரேன். அதே போல கடந்த 7வது ஊதிய குழுவில் அமுல்படுத்தப்படும் போது 1/1/2016 முதல் 30/9/2017 வரை 21 மாத ஊதிய குழு நிலுவையானது இன்னும் நிலுவையாகவே இருக்கிறது. அதை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதேபோல ஏராளமான காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் 4 செய்கின்ற ஒரு வேலையை ஒருவர் மட்டுமே செய்கின்ற நிலைமை துப்பாக்கி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து அந்த காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதேபோல 1/6/2009 பணியேற்ற ஆசிரியர்களுக்கும் 31/5/2016 பதவியேற்ற ஆசிரியர்களுக்கும் ஊதிய முரண்பாடு மட்டும் ஏறக்குறைய 15,000க்கு மேல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 31/5/2009 பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெறுகின்ற ஊதியத்தையே 1/6/2009 பணியேற்ற ஆசிரியரும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதான கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம், மதிப்பூதியம் உள்ளிட்ட ஊதியத்தில் பணியாற்றுகின்ற சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், பண்ணை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், துப்புரவு காவலர்கள், ஓஎஸ்டி பணியாளர்கள், NMR பணியாளர்கள், NMR செவிலியர்கள், MTM சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு
தேர்தல் அறிவிக்கையில் கூறியவாறு நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்குவேன் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே இவர்கள் உள்ளிட்ட இந்த சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம், மதிப்பூதியத்தை பணிபுரிகின்ற நபர்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதேபோல ஓட்டுநர் அவர்கள் சரி ஓகே, நாங்கள் சொல்லிடுறேன். நாங்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டு போராட்ட நடவடிக்கைகளை முடிவெடுத்து 14/2 அன்று இதே மரியாதைக்குரிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவாவேலு அவர்கள் தலைமையில் அமைந்த அந்த குழு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. அதில் முடிவுகள் தெரிவிக்க தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால் நாங்கள் போராட்ட நடவடிக்கையை அறிவித்திருந்தோம். போராட்ட நடவடிக்கை அறிவித்த பிறகு நாங்கள் 15/2/2024 அன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்தோம். அதேபோல 3/3/2024 அன்று தமிழக ஒட்டிய ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். அதை ஒட்டி எங்கள் முதலமைச்சர் அழைத்து பேசின அடிப்படையில் அந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தோம். தற்பொழுது இதுவரை முதலமைச்சர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் நிறைவேற்றுவார்கள் என்று நாம் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த வாரத்தில் எங்களுடைய கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டமைப்பில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற விவரங்களும் இது மீண்டும் நம்ம அரசை நம்பிக்கொண்டு செய்யலாமா இல்ல அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை செல்லலாமா என்பது தொடர்பாக முறையான இந்த கூட்டத்தில் தான் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகள் முடிவெடுக்கப்படும் என்ற செய்தியை நான் சுட்டிக்காட்டுகிறேன். முதலமைச்சர் கலந்துகிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிப்பா, நன்றி. அமைச்சர்கள் உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அரசு அலுவலர்கள் சங்க நிர்வாகிகள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தங்கள் தரப்பு கோரிக்கைகள் அனைத்தையும் அமைச்சர்கள் குழுவிடம் முன்வைத்திருப்பதாகவும் முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து உரிய முடிவை அறிவிப்பதாக கூறியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். அரசு ஊழியர்களினுடைய பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்திருந்தார். அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் மற்றும் கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினருடன் இன்று அரசு ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் சங்கம் ஆலோசனை நடத்தினார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை தற்போது அச்சங்கங்கள் அமைச்சர் குழுவிடம் முன்வைத்திருக்கிறது.